தமிழகத்தை பொறுத்தவரையில் தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளை பிறகு வரைவு வாக்காளர் பட்டியலானது வெளியிடப்பட்டது. இந்த வாக்காளர் பட்டியலிருந்து சுமார் 97 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்ட நிலையில் சுமார் 60 லட்சம் வாக்காளர்கள் நிரந்தரமாக குடிபெயர்ந்தவர்கள் என்ற கணக்கில் நீக்கப்பட்டது. இந்நிலையில் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டவர்கள் மற்றும் 18 வயது பூர்த்தி அடைந்த அனைவரும் வாக்காளர் பட்டியலில் வரும் 18ஆம் தேதி வரை பெயர் சேர்க்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான சிறப்பு முகாம்களும் நடைபெற்று வருகிறது. இந்த முகாம்களில் அதிக எண்ணிக்கையிலான படிவங்கள் வர வாய்ப்புள்ளதால் அந்த படிவங்கள் மீது விரைவாக பரிசீலனை செய்வதற்கு ஏதுவாக கூடுதல் உதவி வாக்காளர் பதிவு அதிகாரிகளை நியமித்து இந்திய தேர்தல் ஆணையமானது நியமித்துள்ளது. ஏற்கனவே தமிழகத்தில் உள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் 5 முதல் 10 உதவி வாக்காளர் பதிவு அதிகாரிகள் இருந்த நிலையில் தற்போது பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் 5 முதல் 15 அதிகாரிகள் உதவி வாக்காளர் பதிவு அதிகாரிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இதன்படி பார்த்தோம் என்றால் தற்போது ஒரு சில தொகுதிகளில் 30 உதவி வாக்காளர் பதிவு அதிகாரிகள் உள்ளனர். இந்த உதவி வாக்காளர் பதிவு அதிகாரிகள் அனைவரும் அந்த கிளைம் அண்ட் அப்ஜெக்ஷன் பீரியட் என்று அழைக்கப்படும் அந்த காலத்தில் வரும் விண்ணப்பங்கள் மீது விரைவாக பரிசீலனை எடுத்து முடிவெடுப்பார்கள் என்று தேர்தல் ஆணையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.